friends, welcome to Kavita Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பால்கோவா. ஒரு அருமையான ஸ்வீட், கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பால்கோவா செய்யறதுக்கு ரெண்டு பொருட்கள் தான் தேவை. வெறும் பாலும் சர்க்கரையும் மட்டும்தான் தேவை. கூடவே கொஞ்சம் பொறுமையும் தேவை. நம்ம நல்லா அடிப்பிடிக்காம அது பக்கத்துலேயே இருந்து கிண்டி கிளறி செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட். இது சிம்பிள் ப்ரொசீஜர் தான். பொறுமையாக சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சால் கரெக்டாக பக்குவமாக பால்கோவா செஞ்சிடலாங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. நல்லா அடிகனமான, அதாவது திக் பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அடிப்பிடிக்காமல் கிளறி எடுக்க முடியும். நான்ஸ்டிக் எடுத்துட்டாலும் ரொம்ப நல்லது தான். ஈஸியாக நம்ம அடிப்பிடிக்காமல் கிளறி எடுத்துக்கலாம். நான் இங்கே வெங்கல கடாய் யூஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு 1.25 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். ஃபுல் க்ரீம் மில்க் பெட்டர், ஏன்னா சீக்கிரமாக திக்காயிட்டு வரும். நார்மல் மில்க்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸ்வீட் ரெசிபீஸ்க்கு ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிக்கோங்க. இப்போ இது கடாயில் ஊற்றிடலாம். கடாய் கண்டிப்பாக நல்லா அகலமான திக் பாட்டம் பேனாக இருக்கணும், இல்லைன்னா நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் ஊற்றியாச்சு. ஒரு கொதி, அதாவது ஒரு ஃபுல் பாயில் வர வரைக்கும், ஒரு பொங்கு வர வரைக்கும் ஸ்டவ் வந்து ஹைலியே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஆடை கட்டி பொங்கு வரக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம கிளறி விட ஆரம்பிக்கணும். பக்கத்துலேயே இருந்து கிளறி விடணும், இல்லைன்னா பொங்கி வழிஞ்சிரும், கீழே அடிப்பிடிச்சிரும். பால் திக்காகி அந்த சைடில் ஆடை படிஞ்சிட்டே வரும். அதை அப்பப்போ அப்படியே சுரண்டி எடுத்து விட்டுக்கிட்டே கிளறி விடுங்க. நல்லா கொஞ்சம் பக்கத்தில் இருந்தே கிளறி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால்கோவா செய்யறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நல்லா திக் பாட்டம் பேனில் இல்லை நான்ஸ்டிக் பேனில் நம்ம பாலை விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நின்று கிளறி விடணும். அது மட்டும்தான் இங்கே வேலையாக இருக்கும். அப்பப்போ அடிப்பிடிக்காமல் கிளறிட்டு அந்த சுற்றி வர ஆடைகளை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமை முக்கியம். பால்கோவா செய்யறதுக்கு பொறுமையாக நின்று கிளறி விட்டால் அருமையாக வீட்டிலையே நம்ம அழகாக பால்கோவா செஞ்சிடலாம். ஒரு 45 நிமிஷம் பொறுமையாக பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டதில் பால் நல்லா திக்காயிடுச்சு. நம்ம எடுத்திருந்த குவான்டிட்டியை விட இப்போ ஒரு 1/4 பாகத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நான் இங்கே ஒரு 50 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்த உடனே பால் மறுபடியும் கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே கிளற மறுபடியும் அப்படியே திக்காயிட்டே போகும். இப்படி நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டவ் இன்னுமே நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு கிளறி விடணும். நான் நல்லா இங்கே அடிகனமான வெங்கல கடாய் எடுத்துருக்கிறேன். கடாய் ஆல்ரெடி நல்லாவே சூடாயிடுச்சு. ஸோ நான் வந்து நல்லாவே சிம்மில் வச்சுட்டு கிளறி விடுறேன். பாருங்கள், அது அப்படியே நல்லா அப்படியே திக்காயிட்டே போகுது. அவ்வளோதான், நம்மளுக்கு பால்கோவா ஸ்டேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியது தான். நல்லா அழகாக பால்கோவா திரண்டு வந்துருச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு சைடில் இருக்கிற அந்த பால்கோவாவில் நல்லா அப்படியே சுருட்டி எடுத்துட வேண்டியது தான். பால்கோவா கடாயிலேருந்து அழகாக சுருட்டி எடுக்கிறதுக்கு வேண்டி நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி எடுத்துக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறம் கடாயிலேருந்து அப்படியே அழகாக அது சுருண்டு வந்துடும் வலுவலுன்னு. அவ்வளோதான், நம்மளுக்கு பால்கோவா ரெடி ஆகிடுச்சுங்க. இதே நான்ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஈஸியாக செய்ய முடியும். அவ்வளோதாங்க, சுவையான பால்கோவா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான். 2 பொருட்கள் தான் இதுக்கு தேவை. பால் சர்க்கரை 2 மட்டும்தான் தேவை. கூடவே கொஞ்சம் நல்ல பொறுமையும் தேவை இந்த பால்கோவா செய்யறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.